ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோங்க. இந்த விளாக் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டே ரொட்டீன் தாங்க. அது போக இப்ப ஆதி வந்து கிண்டர் கார்டன்லேருந்து ஸ்கூல் அதாவது கிளாஸ் 1 போறக்கு இப்ப நெறைய ரூல்ஸ் வந்திருக்கு. அது போக ஸ்கூலுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கு தாங்க கிளம்பிட்டுருக்கோம். அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு 12:30க்கு குடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக்கே ஒரு அப்பாயின்மெண்ட் குடுத்துருந்தாங்க. அப்ப ஆதிக்குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால வந்து போக முடியல. அதனால அப்பாயின்மெண்ட் டேட் வந்து நாங்க மாத்திக்கிட்டோம். இங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சுங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குளிரா தான் இருந்தது. பட் இந்த வீக் வந்து ரொம்பவே பரவால்ல. நல்லாவே வெயில் வந்துடுச்சு. மே ஸ்டார்ட் ஆயிருச்சுல்லங்க. இனி அப்படியே கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும்னு நெனைக்கிறேன் வெயிலு. அன்னைக்கு ஆதி வந்து கிண்டர் கார்டன் போல. 12:30க்கு வந்து ஸ்கூல்ல இருக்கணும். 1:30க்கு தான் வந்து கிண்டர் கார்டன் முடியும். அதனால அத முடிச்சுட்டு இவள வந்து கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு அன்னைக்கு லீவ் எடுத்துக்கிட்டா. காலையில எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 12:15 போலயே ஸ்கூலுக்கு ரீச் ஆயிட்டோங்க. இங்க வந்து 3 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்குமே குழந்தைங்க வந்து கிண்டர் கார்டன் தான் படிப்பாங்கங்க. அது போக அகாடமிக் இயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் டு ஜூலை. செப்டம்பருங்கும்போது அவங்க கிளாஸ் 1 அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 1 போகும்போது அவங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு வருஷம் கிண்டர் கார்டன் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆதி பார்த்தீங்கன்னா நவம்பர் பார்ன். அவளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது செப்டம்பருங்கும்போது. அதனால அவள் இன்னொரு வருஷம் வந்து கிண்டர் கார்டன் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த வருஷம் செப்டம்பரில் தான் ஆதி வந்து கிளாஸ் 1 ஜாயின் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஸ்கூல் வந்து கிடைச்சிடும். கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 4 வரைக்கும் அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு பேர் க்ரூன் ஷூலேன்னு சொல்லுவாங்கங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிண்டர் கார்டனுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே, இந்த வருஷம் செப்டம்பர் கிடையாது, நெக்ஸ்ட் வருஷம் செப்டம்பரில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இப்போவே ஸ்கூலில் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு ஸ்கூலில் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வந்து நம்ம குழந்தைங்க பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஜெர்மன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிருக்கோங்க மதியம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பவேரியன் டிஸ்ட்ரிக்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களாம். யாருக்குமே ஒரு ஐடியாவே இல்லை. ஸ்டாஃப்ஸுக்கு கிண்டர் கார்டன் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால ஸ்கூலில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போய் பார்த்ததுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஒரு 6 லெவல்ஸாக பிரிச்சிருந்தாங்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. அது நம்ம குழந்தைங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாரி. நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் காட்டிடுவாங்க. அந்த பிக்சரில் இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சென்டென்ஸ் சொல்லி நம்ம குழந்தைங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய லாங் சென்டென்ஸ், கொஞ்சம் டஃப்பான சென்டென்ஸ் கொடுத்து நம்ம குழந்தைங்க வந்து ஜெர்மனில் அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி வந்துச்சுங்க. அதில் வந்து அந்த ஸ்டோரியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள அந்த ஸ்டோரியிலேருந்து கொஷின் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம குழந்தைங்க வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களான்னு பார்த்தாங்க. அதுக்கு வந்து அவங்களும் மார்க்கும் போட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு லெட்டர் வந்துருமாமாங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியாமல் இருந்ததுங்க. பட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணா. எல்லா எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே நல்ல பசி. வந்தோடனே அவளுக்கு ஆதிக்குட்டிக்கு வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு மாவாட்டுறக்கு ஊற வச்சுருந்தேங்க. நம்ம நார்மல் இட்லி தோசை பேட்டர் தான் ஃபர்ஸ்ட் போட்டு விட்டேன். மார்னிங் ஆட்டுறக்கு வந்து டைம் இல்லை, மாவாட்டினா லேட் ஆகும்னு சொல்லிட்டு வந்து தான் போட்டு விட்டேன். இன்னொன்று வந்து இந்த ராகி தோசை மாவுக்கு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேங்க. அதுவும் கொஞ்சம் சேர்த்து ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டுட்டு நல்ல வெயிலாச்சுங்களா. நல்லா பால்கனிக்கு வந்து பார்த்தா செடியில் ஃபுல்லாக பூச்சி, அந்த வெள்ளை பூச்சி. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் அதே பிரச்சனை தான் இருந்தது. அதனால இந்த மருந்து வந்து லாஸ்ட் இயர் வாங்கி வச்சதுங்க. அப்புறம் சரி நல்லா வெயில் அடிக்குது, அடிச்சு விட்டா கொஞ்சம் அந்த பூச்சியெல்லாம் சீக்கிரம் செத்துணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து அதுதான் அடிச்சு விட்டுட்டு இருந்தேன். அத அடிச்சு மறுபடியும் இன்னொரு 4 டேஸில் வந்து மறுபடியும் அந்த பூச்சி வந்துடுச்சுங்க. இது நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். அதுக்கு ஒருத்தவங்க வந்து நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த டைம் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேங்க.
எனக்கு வந்து செடி வளர்த்த ரொம்ப பிடிக்குங்க. இன்டோர் ஆகட்டும், அவுட்டோர் ஆகட்டும் எனக்கு செடி வளர்த்தணும்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல இருந்தோம். அந்த வீட்ல வந்து பால்கனியே கிடையாது. அதனால வந்து பெருசா அங்க செடி எதுவுமே வைக்க முடியல. இன்டோர்லயும் பார்த்தீங்கன்னா, வச்சது எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமே செத்துடுச்சு. ஏன்னா ரொம்ப அந்த கொஞ்சம் ஓல்டு பில்டிங்கிறனால பழசு. அதனால கொஞ்சம் குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தங்காட்டி எந்த செடியும் வந்து அவ்வளோ பெருசா வரல. பட் இந்த வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல பெரிய பால்கனி. எனக்கு புடிச்ச மாரி வந்து நல்ல செடி வைக்கிறக்கு நல்ல ஸ்பேஷியஸா இருந்தது. அதனால லாஸ்ட் இயர் வந்து அம்மாவும் வந்திருந்தாங்க அப்ப லாஸ்ட் இயர். அதனால மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நெறைய செடி, நெறைய நர்சரி போய் பார்த்து நெறைய செடி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். அதுல வந்து நெறைய ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா, வின்டருக்கு தாங்காத ரோஸ் செடியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த வருஷம் இல்ல, செத்து போச்சு எல்லாமே. பட் இது வந்து இந்த பெரிய ரோஸ் செடி இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் கொஞ்சம் அந்த டேலியா டியூப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நெட்டு விட்டுருக்கேன். இப்ப தான் செடி வந்துட்டுருக்கு. ஆ பார்ப்போங்க எவ்வளோ நல்லா வந்து பூக்க போகுது இந்த சம்மருக்குன்ட்டு பார்ப்போம். இங்க சம்மருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் பால்கனில கண்டிப்பா செடி இருக்குங்க. அது போக இங்க எங்க பார்த்தீங்கன்னாலும், ரோஸ் செடியில அவ்ளோ ரோஸ் வந்து பூத்து குலுங்கும். வீதி வீதியா, தெரு தெருவா ரோஸ் செடி இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இந்த நல்ல சம்மர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா காட்டுறேன். எவ்ளோ அழகா பூக்கும் அப்படின்னு சொல்ட்டு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா, வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் ரோஸ் செடி. இதெல்லாம் நம்ம ஊர்ல பார்த்துருக்கவே முடியாது. அவ்ளோ பிளான்ட்ஸ் வச்சிருப்பாங்க இங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு காலையிலேயே கொஞ்சம் பச்சை கடலக்கொட்டை வந்து ஊற வச்சிருந்தேங்க. ஈவினிங் வந்து அத குக்கர்ல போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். ஆதிக்குட்டி வந்து அப்படியே பிளெயினா சாப்பிட்டுப்பா. எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆனியன், கேரட்டு அப்புறம் கொஞ்சம் லெமன் மேல பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். டீயும் ஒரு ஸ்நாக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இப்பல்லாம் வந்து மோஸ்ட்லி நெறைய ஊருக்கு போயிட்டு வந்தோனே டீக்கு வந்து அடிக்ட் ஆன மாரி இருக்கு. 4:00 அந்த டீ குடிக்கலன்னா, அப்படியே தலையெல்லாம் வலிக்கிற மாரி ஆயிடுதுங்க. இத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் இனிமேலு. மாவு பார்த்தீங்கன்னா, ஆண்டி வச்சது வந்து உப்பு போட்டு கலக்கிட்டு, நான் வந்து அவன்ல வச்சுடுவேன். வெளிய வச்சா சீக்கிரமா புளிக்காது அப்டின்ட்டு. அவன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு, மாவு எடுத்து உள்ள வச்சுட்டு, லைட்டு மட்டும் போட்டு விட்டுட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டேங்கும்போது மாவு நல்லா புளிச்சு வந்துடுங்க. உள்ள வைக்கும்போது ஒரு டைமு சூடா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உள்ள வைங்க. ஒரு டைம் இது மாதிரி தான் நான் வந்து அவன் ஆன் பண்ணி விட்டுட்டு, அப்படியே மாவு எடுத்து உள்ள வச்சுட்டேன். என்னாச்சுன்னா, ஆஃப் பண்ண மறந்துட்டேன் அவன. மாவு ஃபுல்லாமே கருகிடுச்சு. நல்ல வேளை கொஞ்ச நேரத்தில பார்த்தேன். மாவோட போச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் அதாவது லெமன் சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் அரிசி ஊற வச்சு, அரைச்சு, அதுக்கப்புறம் தாங்க இடியாப்பம் செஞ்சுட்டுருந்தேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் அக்கா சொன்னாங்க, அரிசி வந்து நீ வந்து கழிஞ்சு வெயில்ல காய வச்சு மெஷின்ல குடுத்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு போய்க்கிட்டீன்னா, சுடுதண்ணியும், உப்பு மட்டும் போட்டு பெனஞ்சுக்கலாம். அரிசி வந்து காலையிலேருந்து ஊற வச்சு ஆட்டி செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால இந்த டைம் அத பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. ஒண்ணு வந்து ரெட் ரைஸ்ல அரைச்சு எடுத்துட்டு வந்தேன். இன்னொன்னு வந்து நம்ம நார்மல் ரைஸ வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பண்றது பார்த்தீங்கன்னா, ரெட் ரைஸ்ல தான் பண்றேன். சுடுதண்ணியும், உப்பு மாவுல சுடுதண்ணியும், உப்பு மட்டும் போட்டு பெனஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இடியாப்பம் மேக்கர்ல போட்டு பிழிஞ்சு எடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஆவியில வேக வச்சீங்கன்னா, சூப்பரா வந்துச்சு இடியாப்பம். இப்போ இந்த டைம் வந்து நான் மரத்துல வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இந்த இடியாப்பம் புழியறது. எனக்கு அது வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கூட கொஞ்சம் ஈஸியா வர மாரி இருக்கு. மரத்துல என்னால சுத்தமா அமுத்தவே முடியல. மேபி அத கொஞ்சம் வந்து அத பழக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அத வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் இப்போ. ஊர்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி இடியாப்பக்காரரு வந்துருவாருங்க. மோஸ்ட்லி அவர்கிட்டயே வாங்கிப்போம். இவ்ளோ ரிஸ்க் எடுத்து செய்ய மாட்டோம். ஆ மோஸ்ட்லி காலையில எழுப்புறதே அவரா தான் இருக்கும். இங்க வந்து எந்த இடியாப்பக்காரரும் வரமாட்டாருங்க. அதனால மோஸ்ட்லி நம்மளே செஞ்சுக்க வேண்டியதா எல்லாத்தையும். இடியாப்பம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து லெமன் போட்டு தாளிச்சுப்போம். அப்படி பண்ணா தான் இங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் வந்து அவ்ளோ பெருசா இங்க யாரும் விரும்புறதில்ல. லெமன் சேவைக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி, கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மொளகா, இஞ்சி, வெங்காயம் கொஞ்சம் நெறையா, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை என்கிட்ட இன்னைக்கு கொத்தமல்லி இல்ல. அதனால நான் சேர்த்திக்கல. கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் இன்னைக்கு ஒரு லெமன் எடுத்திருக்கேங்க. அந்த ஒரு லெமன் ஜூஸ் ஊத்திட்டு, ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சைட்ல பொடிச்சு வச்சிருக்கிற இடியாப்பத்த அதில போட்டு நல்லா வணக்கி விட்டீங்கன்னா, சூப்பரான லெமன் சேவை ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.